Hi friends, 12th business maxல chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து example sum 1.3 பார்க்கலாம். Find the rank of matrix 0 minus 1 5 2 4 minus 6 1 1 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா rank of matrix கண்டுபிடிக்கணும். அப்போ லெட்டர் இது எந்த லெட்டர் வச்சும் மென்ஷன் பண்ணலாம், அதனால A equal to நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ஏ என்ன ஆர்டரில் இருக்குது நம்மளுக்கு 3x3. இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் நம்ம 2x2ல பார்த்தோம். இப்போ இங்கே ஆர்டர் ஆஃப் ஏ எந்த இதில் பார்க்குறோம் 3x3. அப்போ therefore ரோ ஆஃப் ஏ 3x3னா ஒன்று ஆன்சர் நமக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3ஆக இருக்கலாம், அல்லது 2ஆக இருக்கலாம், அல்லது 1ஆக இருக்கலாம். அதனால தான் இங்கே ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஈக்குவல் டு 3. இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு 0 வருது. நம்மளுக்கு மேட்ரிக்ஸை பொறுத்தவரை இதில் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸில் இந்த இடத்துல 1 வரணும், இதுக்கு கீழே இப்படி எல் ஷேப்பில் நம்ம 0 ஆக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 கீழே இருக்குது ரோ 3ல. அப்போ R1ஐயும் R3யும் நம்ம என்ன பண்ணுறோம், ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். R2 பார்க்குறோம், R2 வேல்யூ 2 4 மைனஸ் 6 இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2ல இருக்குது, அதனால 2வால் இதை நம்ம டிவைட் பண்ணலாம். அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், R1ஐயும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதான் R1 implies R3. அப்போ 1 1 5 ரோ 1ல எழுதியிருக்கேன், 0 minus 1 5 தேர்ட் ரோவில் எழுதியிருக்கேன். இப்போ செகண்டில் நமக்கு 2 காமனாக இருக்கிறதுனால 2வால் இதை டிவைட் பண்ணியிருக்கேன். அதான் R2 implies R2 divided by 2. அப்போ 2 டேபிள் how many times 1, இது -2, இது -3. நெக்ஸ்ட் இது இந்த இடத்துல நம்ம 0 ஆக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், இங்கேயும் 0 வரணும், இங்கே 0 ஆக்க முடிஞ்சால் ஆக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கீழே ரோ 3ல இந்த இடத்துல 0 ஆக்கிட்டோம், இதை 0 ஆக்கலாம். அப்போ இதை 0 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ R2 மைனஸ் R1 பிளஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் R2ன்னு போட்டுக்கலாம். அதை இங்கே என்ன போட்டிருக்கோம், R2 implies R2 மைனஸ் R1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் 1 1 5. இப்போ R2ஓட எதை மைனஸ் பண்ணுறோம், R1. அப்போ R2க்கு வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு 1 2 மைனஸ் 3. R1க்கு வேல்யூ என்ன இருக்குது 1. அப்படியே தான் எழுதுகிறோம். என்ன பண்ணுறோம், மைனஸ் R1. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். -1 -1 -5. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 0. 2ல -1 போச்சுன்னா 1, -3ல -5 போச்சுன்னா 5. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடுறோம், -8. அப்போ 0 1 -8. தேர்ட் ரோவை அப்படியே தான் வச்சுக்கிறோம். ஆனால் 0 -1 5 அப்படியே ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் பேர் நான் ஈக்குவலன்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவலன் சிம்பிள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, இதுவும் நம்ம அடுத்து இதையும் நம்ம 0 ஆக்கணும்னா மைனஸ் பண்ணும்போது இந்த இடம் என்ன ஆயிரும் 1 வந்துடும். அப்போ இதை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இங்கே பார்க்குற R3ல இதை நம்மளால 0 ஆக்க முடியும். என்ன பண்ணலாம்னா R2ஓட ப்ளஸ் பண்ணலாம். அப்போ தான் 0 0 மைனஸ் பண்ணும்போது 0 வந்துடும். அப்போ இந்த இடம் 0 நம்மளால ஆக்க முடியும். அதனால என்ன பண்ணுற, R3 implies R3 plus R2. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். R3 என்ன இருக்கு நம்மளுக்கு 0 -1 5 பிளஸ் R2. ஏன்னா இது மைனஸ்ல இருக்கனால இது நம்ம பிளஸ் பண்றோம். அப்போ R2ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு 0 1 -8. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும் 0 மைனஸ்ல 1 போச்சுன்னா 0 5 -8. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 3, பிகாஸ் நம்மளுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -3. அப்போ 0 0 -3. இது திருப்பி 0 ஆக்கலாமான்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே இந்த 1க்கு கீழே இது ஃபுல்லாக நம்மளால 0 ஆக்க முடிஞ்சா ஆக்கலாம், இங்கேயும் 0 பண்ண முடிஞ்சா பண்ணலாம். பட் இங்கே 0 ஆக்கலாம் இதோட மைனஸ் பண்ணும்போது. ஆனால் இதையும் மைனஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வந்துடும் 1ங்கிற டேர்ம் வந்துடும். அதனால நமக்கு இதை 0 ஆக்க முடியாது. அப்போ இந்த -3 இது 0 ஆக்கலாம்னா வேற எதையும் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால இதோட முடிஞ்சிச்சு. அப்போ ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்கும் 3. ஏன்னா இந்த இடமும் 0 ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு ரோ 3 வராது, அப்போ 2 வரும் ரோ. அதனால நமக்கு ரோ ஆஃப் ஏ 2 வரும். பட் இங்கே 0 ஆகாதனால நமக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னது வேல்யூ 3. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஓகே, see you.